நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே. அதே போல எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசி வந்தார். தேர்தல் நேரத்திலே குறிப்பிட்டார், தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. செஞ்சாங்களா? நேற்றைக்கு முன்தினம் கிருஷ்ணகிரி அங்க பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார், நீட் தேர்வை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கை விரிச்சிட்டார். ஏற்கனவே சட்டமன்ற கூட்டத்தொடரிலே போன தடவை நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திரு ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், எங்களால நீட் தேர்வு விலக்களிக்க முடியல, நீதிமன்றத்தில் தீர்ப்பு. அதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, அதற்கு எதிராக மாநில அரசு செயல்பட முடியாது. அதை சொல்லி சொல்லி பல முறை நாங்கள் சொன்னோம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திரு ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இளைஞர்கள், பொதுமக்களை, பெற்றோர்களை ஏமாற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து மக்களிடத்திலே வாக்குகளை பெற்றார்கள், வாக்குகளை பெற்றார்கள், ஆட்சிக்கு வந்தார்கள். இன்றையும் நடக்காது என்று கைவிரித்து விட்டார். நேற்றைக்கு முன்தினம் தெளிவாக சொல்லிட்டார் கூட்டத்தில், கிருஷ்ணகிரி கூட்டத்தில், இனிமேல் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியாது. இதைத்தான் நாங்களும் தொடர்ந்து சொன்னோம். ஆனா இதிலிருந்து என்ன தெரியுது? பொய்யான அறிவிப்பை திமுக வெளியிட்டு அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. பொய்யான அறிவிப்பு